விஜயை பார்த்து பயம் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அதற்கு ஆதாரமாக பல செய்திகள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஜய் தரப்பு வந்து நீதிமன்றம் போயிருக்குது. விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் ஏற்கனவே வந்து சசிகலா அவர்கள் வந்து இதில் இருந்து சிறையிலேருந்து வரும்போது இவ்வளோ கூட்டம் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த கூட்டம் இந்த கூட்டம்லாம் இல்லை. அதை விடலாம் விஜயகாந்த் அவர்களுக்கு இதை விட பெரிய கூட்டம் கூடிச்சு. சிரஞ்சீவிக்கு இதை விட பெரிய கூட்டம் கூடிச்சு. சொல்ல வேண்டியதான். அந்த பக்கம் லல்லு பிரசாத் யாதவ் கூடிச்சு, ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு கூடிச்சு, முலாயம் சிங் யாதவ் கூடிச்சு, என்ன வேணால் சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே. எது எப்படி இருந்தாலும் இது மாதிரியான ஒரு கூட்டம் விஜயகாந்த் அவர்கள் கூட வரல. இது வந்து திமுகவை மட்டுமல்ல பல பேரை மிரள வச்சிருக்குது, குறிப்பாக திமுகவை. அப்போ என்ன பண்ணலாம்? இவரை எந்த அளவுக்கு முடக்கலாம்? ஏற்கனவே கை காட்டக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்படி திரும்பக்கூடாது, இப்படி திரும்பக்கூடாது. ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த விமானத்தில் வரணுமா, ட்ரெயினில் வரணுமா, பஸ்ஸில் வரணுமா, இதை மட்டும்தான் அவங்க சொல்லலை. எப்படி வரணும்னு கூட இனிமேல் சொல்லுவாங்க. நீங்கள் அதில் வாங்க, இதில் வாங்க, இப்படி பாருங்க, இதெல்லாம் கூட சொல்லலாம். சொல்ல முடியாத கடைசி நேரத்தில் இப்படி தான் நீங்கள் பேசணும், டைலாக் கூட இவங்க எழுதி கொடுக்கலாம். அந்த அளவுக்கான பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தொடர்ந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்மளுடைய சுகபோக வாழ்வுகளை இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் கெடுக்கிறாருன்னு நம்புகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அடுத்து எடப்பாடியோ வேறு எந்த கட்சி விஜய் யார் வந்தாலும் சரி, கொஞ்சம் பாருங்க திமுகவோட நிலைமை என்ன. இப்போவே விஜய் இந்த மாதிரி பண்ணுறாரு, அடுத்து திமுக மட்டும் தோத்துதுன்னா எந்த அளவுக்கு இன்றைக்கி திமுக இன்றைக்கி இருக்கக்கூடிய மாப்பிள்ளையிலேருந்து அவங்க பையன்லேருந்து ஏகப்பட்ட மேலே கேஸ் போட மாட்டாங்க. அப்போ இது திமுக தாங்குமா? அப்போ என்ன பண்ணலாம்? தங்கிட்ட இருக்கக்கூடிய பல ஏகப்பட்ட விஷயங்களை வெளியே தள்ளி எப்படியும் ஜெயிக்க வேண்டும். அதற்கு தடையாக இருப்பவர் யார்? விஜய் இருக்கார், இந்த பக்கம் எடப்பாடி இருக்கார். எடப்பாடிக்கும் விஜய்க்கு என்ன ஒரு வித்தியாசம்? எடப்பாடி தரப்பில் போய் நீங்கள் வேலுமணியோ தங்கமணிக்கிட்டயோ இந்த மாதிரி நாங்கள் வந்து அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, அனுமதி கொடுக்க முடியாதா? உங்களை பற்றி எனக்கு ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிக்கும் இவருக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கும். ஆட்சியில் இருந்த கட்சி எத்தனை வருஷம், ஏகப்பட்ட நெட்வொர்க் இருக்கும். கொடுக்கலைன்னா எப்படி வந்து நீதிமன்றத்தை அணுகணும், என்ன பண்ணணும், நீங்கள் கேஸ் போட்டால் என்ன பண்ணணும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் அதிமுகவுக்கு தடையே இருக்காது. நல்லா யோசனை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி எனக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்கிறாரு, அவருக்கு மட்டும் அனுமதி. ஆனால் புதிய கட்சியாக வரக்கூடிய விஜய்க்கு தொல்லைனா, ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களுக்கு இதாக பண்ணாங்க, ஜெயலலிதாவும் இதாக பண்ணாங்க. இவர்களுடைய டிஎன்ஏல இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணுவாங்க. இதை எடுத்து தான் நம்ம பண்ணணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீங்கள் பதட்டப்படலன்னு சொன்னாலும் சின்ன அமைச்சர்லேருந்து பெரிய அமைச்சர் வரைக்கும் எல்லாரும் விஜய்க்கு அரசியல் தெரில, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கூட்டம் வராது, அப்படி இப்படி டெய்லி இதை பற்றியே பேச்சு. இன்னொன்றுங்க, ஒருத்தர் உங்களை பற்றி ஒரு அட்டாக் பண்ணுறாருன்னா சிஎம் எவ்வளவு கான்சியஸாக இருந்தார், விஜய் பற்றியே பேசக்கூடாதுன்னு இருந்தார். கடைசியாக பார்த்தா அந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய் அவரே சொல்கிறார், கும்மாளம் அடிக்கக்கூடிய கூட்டம்ட்டார். இப்போ தேவையில்லாமல் ஒரு நாள் செய்தி ஆகிருக்க வேண்டிய விஜய் மேட்ரு ஏன் ஸ்டாலின் அவர்கள் அதை சொன்னார்? ஸ்ட்ரெயிட்டாக விஜய் அடுத்த நாள் சொல்கிறாருல்ல, எங்களை பார்த்தா சொல்கிறீங்க கும்மாளம் அடிக்கும் கூட்டம், பதில் சொல்ல. அதாவது விஜய் ஒரு விஷயத்தை மாஸ் காட்டின உடனே நீங்கள் அமைதியாக போயிருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பித்து